ஓகே ஓகே, நாங்களும் கேரளா பார்டர் தான். கொஞ்சம் கொஞ்சம் அந்த அளவுக்கு சொன்னா போகணும் போதும். ஆனந்த வீடு சரியா? நம்ம வந்து சேனல் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து கரெக்டா நம்ம இருக்க இடத்துல சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்பெல்லாம் பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பார்த்து சைட் அடிக்கும். நானும் அடிப்பேன். இப்ப சைட் அடிச்சா அவன் புருஷன் முறைக்கான். ஆமா, காலம் மாறி போச்சு. அடே பருப்பு பாயா, உன்னை முறைக்கிறதோட உடையானு பாரு. நானா இருந்தேன்னா அவனை அவ்வளவுதான் பார்த்தேன், கண்ணை நோண்டி விட்டுறேன். கல்லா காலனா மிட்டாய், என்னது கடலை மிட்டாயா? கல்லனா மிட்டாயி, சிரிச்ச மிட்டாயி, படிக்கல் மிட்டாயி நல்லா இருக்கும். கல்கோனா, கல்கோனா மிட்டாயி நாமள அதுதான் எனக்கு நல்லா பிடிக்கும் முத்துக்குமாரு. கல்கோனா மிட்டாயி. அப்புறம் ஒரு மிட்டாய் இருக்கு தெரியுமா? நூலு கட்டி சுரங் சுரங்கின்னு விளையாடுவோம் தெரியுமா? நூலு கட்டி நூல் இருக்கும் தெரியுமா? அதுக்குள்ள ஓட்டை 2 ஓட்டை போட்டு விக்ஸ் மிட்டாய். அதை வச்சு நம்ம கரைக்கு கரைக்கு விளையாடலாம் தெரியுமா? அதெல்லாம் செமையா இருக்கும். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இல்ல, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர்த்து மற்ற நாள் எல்லாம் மீன் குழம்புன்னு. ஓ, அப்படி கண்டுபிடிச்சிங்களா? ஓகே ஓகே. ஐயோ சிஸ்டர், நான் சொன்னேன், என்னைய சொல்லல, உங்களை தான் சொன்னேன். நீங்க கேரளா ஓ ஆமா 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 ஆனந்த விட, நீங்க என்னதான் சொன்னீங்களா? உங்களுக்கு உங்க ஊர் எந்த ஊரு ஆனந்த வீடு? சுத்து மிட்டாய். ஆமா ஆமா, அது சுத்து மிட்டாய் தான். அது விக்ஸ் மிட்டாயி, பருப்பு பாயா, நூல் இருக்கும்ல, அது இன்னும் அழகா விளையாடுவோம் தெரியுமா? நூலு மிட்டாய் அதுதான். நான் சிரிச்ச மிட்டாயி அப்படின்னு போட்டேன். ஓ அப்படியா? அது கொஞ்சம் கொஞ்சமா ஓரத்துல கடிச்சிட்டு கடிச்சிட்டு அந்த விளையாட்டே தான் விளையாடுவோம் எங்க ஊர்ல. அப்போ நாங்க சிரிச்ச மிட்டாய் சொல்லுவோம். நூல் இருக்கும் அந்த பக்கம், இந்த பக்கம். ஆமா ஆமா, ரப்பர் மாதிரி இழுத்து ஆட்டுவது. அப்படிதான் அப்படிதான், அதுதான். அது எப்படி இருக்க போதியா விளையாடி? ஏன்னா ஓரத்துல எல்லாம் கடிச்சிட்டு கடிச்சிட்டு விளையாடுது சுத்தி சுத்தி. கம்மர் கட்டு, பருப்பு பாயா சூப்பர். அதெல்லாம் என்ன மறக்க முடியுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பருப்பு பாயா எங்க ஊர்ல வந்து அந்த ஸ்கூலுக்கு போற வழியில, இந்த ஸ்கூல் இருக்கு வாசல்ல முன்ன வந்து ஒரு பாட்டி சீம நெல்லி இருக்கு தெரியுமா? அதை உப்பு போட்டு ஊற வச்சு கொண்டு வருவாங்க. 5 பைசாக்கு 5 நெல்லிக்காய், 10 நெல்லிக்காய் கொடுப்பாங்க. இந்த நெல்லிக்காய் வாங்கி தின்னுவோம் நாங்க. அதை வாங்கி சமைச்சிட்டு அதை இப்போ நாக்கில் எச்சி விடுறது அதை நினைச்சாக்கி. அப்புறம் புளியமுத்து இருக்கு தெரியுமா? ஸ்கூலுக்கு புளியமுத்து வறுத்து கொண்டு போவோம். டீச்சர் பாடம் எடுப்பாங்க, கடக்கு கடக்கு கடக்குன்னு ஒரே கடி. அப்பனா உங்களுக்கு 40 வயசுக்கு மேலதான் இருக்கு, 45 இருக்கும். எத்தனை வயசு இருந்தா என்ன? ஞாபகங்கள் மாறுவது இல்லையே பழனிசாமி அண்ணா. ஹலோ அம்மா, மதிய வணக்கம். என்ன சாப்பாடு? ஹலோ, மீன் குழம்பு தான் பூமாரி அண்ணா. நம்ம வீட்டுல மீன் குழம்பு தான். உங்க ஊர் பக்கம் இருந்து ஒருத்தர் என்னுடைய என்கிட்ட சாரி வாங்கினார்கள். அதான் கேட்டேன் சிஸ்டர். சாரியா? சாரி வாங்கினாங்களா? நீங்க என்ன ஜவுளி கட்டியா வச்சிருக்கீங்க ஆனந்த வீடு? இப்பவும் நான் போன மாதம் அந்த நூல் மிட்டாய் விளையாண்டேமோ. அப்படியா? இப்பவும் கடையில இருக்குதா? நான் பார்த்து நிறைய நாள் ஆகுது முத்துக்குமாரு. அப்பெல்லாம் என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. இப்ப வாரம் வாரம் போயிடுறா. காலம் மாறி போச்சு. அடே புஷ்பா புருஷே, இப்ப வீட்டோட பேரு அழகு. அவங்க கேரளா பார்டர் சொன்னாங்க சிஸ்டர். அவங்கள மாதிரியே பேசுதான் கேட்கிறேன். ஓ அப்படியா? அவங்கள மாதிரி நான் பேசுறேனா? ஓ, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களா ஆனந்த வீடு? நாங்க புளியமுத்தை வறுக்க மாட்டோம், வேக வைத்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிடுவோம். அதையும் அது வறுத்து உடைச்சி அப்புறம் அவிக்கணும். அவிச்சு உரல்ல போட்டு இடிச்சு கருப்பட்டியும் தேங்காயும் போட்டு தின்றுகிறியா முத்துக்குமாரு? செமையா இருக்கும். கண்டிப்பா, நானும் படிக்கும் போது அதெல்லாம் விளையாண்டு இருக்கேன், அதனால சொன்னேன். ஓ அப்படியா விளையாடு சாமியானா? ஓகே ஓகே. 17வது லைக்குமா அம்மா அம்மா.